ஸோ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் சார். சோஃபிட் எக்ஸ்டீரியர் சார். நார்மலாக எக்ஸ்டீரியர் வால்ல வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க, கலர் ஸ்டோன் ஓட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும் சார். இது டைரக்ட் வால்ல வெளியே நம்ம லே பண்ணிக்கலாம் சார். வெளியவே லே பண்ணிக்கலாம், எலிவேஷன்ல லே பண்ணிக்கலாம் சார். எவ்வளோ வெயில் மழைனாலும் அஃபெக்டே ஆகாதுங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்றப்ப எந்த ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன ஒரு ஃபினிஷிங் இருக்கோ ஸ்டில் லைஃப் லாங் அதே மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டல்ல இருக்காங்க அந்த மாதிரினா நம்ம எடுத்துட்டு போய் கூட இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் சார், ரீயூஸ் பண்ணிக்கலாம் சார். சின்ன சின்ன வீடாலாம் பண்ணுவாங்க, அதுக்கு வீட்டுக்குலாம் பண்ண முடியுமா சார்? 100 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எவ்வளவு நாள் நாங்க பண்ணி கொடுப்போம். சோஃபிட் சீலிங் ஒரிஜினல் வுட் லுக்ல வருங்க. இப்போ இது கான்கிரீட் வால்ல தான் ஃபிக்ஸ் பண்ணுமா இல்ல இந்த மாதிரி ஷீட் கடியிலயும் போடலாம்? சோஃபிட் ஃப்ளூட்டட் சீலிங்க்கு யூஸ் பண்ணலாம், நம்ம வால்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியலா இருக்கட்டும், ரெசிடென்ஷியலா இருக்கட்டும், யூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப லக்ஸரிஸா இருக்கும். கோல்டன் கிளிட்டர் இது வந்து சீட்டோட பேக் சைடுல க்ளூ போட்டு டைரக்ட் வால்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் ரெடி டு ஸ்டாக் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கும் சார். ஒபேரா ஆரஞ்சு சார் இந்த பேட்டர்னோட கிரானைட் ஃபில் இருக்கு. கிரானைட் ஃபில் இருக்கும் சார். எல்லாமே வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்குங்க சார். WPC பேனல்ஸ் சார். வால்ஸ்லாம் வந்து டெக்கர் பண்ணிக்கலாம் சார். டிவி யூனிட், ஹிடன் டோர், சீலிங்க்கு அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஒருத்தருக்கு அந்த ஃப்ளூட்டட் சார். இதுல வந்து நம்ம லைட்டிங் வச்சு பண்றோம் போது இன்னும் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் சார். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வுடன் ஃபினிஷிங்ல இருக்கும், நல்ல லைஃப் வரும் சார். பிசி ஃப்ளோரிங், இது ஃப்ளோரிங் ஈவனா இருந்தா போதும் சார். ஒரு போர்டோட இன்னொரு போர்டு வந்து இன்டர்லாக்கிங் தான். இது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் ராக் மாதிரி இருக்கும் சார். ஆக்சுவலா அது வந்து PU ஸ்டோன் பேனலிங் சார். புத்தா ஸ்டாச்சுல வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேக் சைடு வாட்டர் ஃபவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வச்சுக்கலாம் சார். நமக்கு ஒரு நல்ல ஒரு லக்ஸரிஸான ஃபீல் கொடுக்கும். ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட். இப்போ அது நார்மலான ஷீட்டை காட்டில ஏன் பெட்டரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹீட்டையும் சவுண்டையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கிரானுல்ஸ் பாத்தீங்கன்னா மலத்துளி வரப்ப அந்த சவுண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். 100% வந்து ரீயூஸ்மே பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டீலர்ஸும் தாலுகா வைஸ் சப் டீலர்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ராடக்ட்டான ஃபுல் நாலேஜ் நம்மளே ட்ரெயின் பண்ணிடுவோம். பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட், ஆர்கிடெக்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம சேனலில் பார்த்தா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தந்துருக்கும். ஸோ அதே வயசில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த கம்பெனி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நியூவாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டீட்டில் வந்து மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள், நம்ம நேம், கம்பெனி பற்றி சொல்லிக்கோங்க. என் நேம் சத்யா. நான் பிஸ்னஸ் பெஞ்ச் ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் சார். அதுலேயே இயர்லி 12 பார்த்தீங்கன்னா நம்ம புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவோம். ஸோ இந்த இயர் நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டை 1 by 1 நான் உங்களுக்கு வீடியோவில் இன்டெப்த்தாக நான் சொல்கிறேன் சார். ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு சைட்டுக்கு வந்து போடணும், ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஃபிக்ஸிங் ஆல்சோ வந்து எவ்வளவு தூரம் இதை பண்ணி கொடுக்க முடியும், அதை பத்தி சொல்லிருங்க சார். இப்போ நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா இப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நமக்கு டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா தான் நம்ம எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுலேயே பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மட்டும் இல்லாம நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஸோ அதை பத்தி நம்ம 1 by 1 நம்ம இன்டெப்தா பார்க்கலாம். ஓகே, ஸோ டீலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க, அதை பத்தி உங்களுக்கு எல்லாமே இன்டெப்தா சொல்றோம். ஆல்சோ உங்கள்கிட்ட நிறைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க உங்க சைட்டுக்கு, உங்க கன்ஸ்ட்ரக்ஷன், ஆல்சோ எப்படி சொல்றது, உங்க ஆஃபீஸ், வீடு, அந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலும் சரி அதுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்க வச்சிருக்காங்க. ஸோ ஒரு டெக்கப் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சொல்றோம். எந்தெந்த ப்ராடக்ட் எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், அது எவ்வளவு ஃபீட் வரும், எப்படி உங்களுக்கு தராங்க, எல்லாமே உங்களுக்கு இன்டெப்தா சொல்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் தட்டுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்து இந்த வீடியோ முடிஞ்சா கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக பண்றோம், தமிழ்நாட்டில் பண்றோம். ஸோ இதை பிசினஸா எடுத்து பண்ணணும்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர், என்ன பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டீலர்ஸும் தாலுகா வைஸ் சப் டீலர்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் சார். அது எந்த மாதிரி ப்ராசஸ் என்னன்னு சொல்லி சார். இப்போ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டீலரா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 4 lakhs சார். இப்போ நீங்க சப் டீலரா எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs சார். அதாவது நீங்க தாலுகா வைஸ் சப் டீலர்ஸ் எடுத்துக்கலாம் சார். இப்போ நீங்க டீலரா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க ஷோரூம் போடுற மாதிரி இருக்கும் சார். கிளைண்ட்ஸ் வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் நாமளே கொடுத்துருவோம் சார். உங்களுக்கு சப் டீலரா எடுக்கிறீங்க அப்படின்னாங்க சார், இப்போ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சார் கார்பெண்டர், இன்ஜினியர், பில்டர் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு கார்பெண்டர் டீம் கண்டிப்பா இருப்பாங்க. நான் ஒரு இன்ஜினியர் இருக்கேன், என்னோட கிளையன்ட்க்கு இது வேணும்னா நீங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க அதை என்ன அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க. ப்ராடக்ட் டைரக்டா நீங்க வந்து ப்ராடக்ட்டா வாங்கி நீங்க பண்ணாம நீங்க நம்ம கிட்ட சப் டீலரா நீங்க எடுக்கும்போது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற பிசினஸ் வந்து இன்னுமே நீங்க டெவலப் பண்ணலாம் சார். ஏன் அப்படின்னா நம்ம பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணி தரோம். அடிஷனல் இன்கமாவும் இருக்கும் இது. ஆமா, அடிஷனல் இன்கமா இருக்கும் சார். இது எல்லாமே உங்களுக்கு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுப்புற லீட்ஸ் மூலமா நீங்க இன்னும் உங்க பிசினஸை டெவலப் பண்ணலாம் சார். ஓகே ரைட். இப்போ வந்து டீலர்ஷிப், சப் டீலர்ஷிப் இதுல வந்து ஒரு 4 lakh to 2 lakh அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. அமௌண்ட் கொடுக்குறேன், எனக்கு பிசினஸா எப்படி அதை பண்ணணும்னா என்னென்ன பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லிருங்க சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப் டீலரா நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டான ஃபுல் நாலேஜ் நம்மளே ட்ரெயின் பண்ணிடுவோம் சார். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட், ஆர்கிடெக்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சார் நம்மளுக்கு ஒரு டீமே பேக் எண்ட்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மூலமா உங்களுக்கு லீட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் சார். ஓகே, இப்போ டீலர்ஷிப் எடுத்துட்டு ஒரு ஷோரூம் போட்டாங்க, இல்ல சப் டீலர் எடுக்கிறேன். சப் டீலருக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க, டைரக்டா ப்ராடக்ட் அங்க கைமாத்தலாம். ஸோ டீலர்ஷிப்ங்கிறப்ப டைரக்டா கிளைண்ட்ஸ் எப்படி இது பண்றதுன்னு தெரியாதப்ப நீங்க எல்லாமே அது பண்ண உங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டுமே நம்ம சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணனும், வெப்சைட் கிரியேட் பண்ணனும், அதுல எப்படி நீங்க ப்ரோமோட் பண்ணனும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
ஆமாங்க சார், எல்லாமே எல்லா ஹெல்ப்புமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் ப்ரமோஷன் பண்ணி தரோம் சார். உங்க ஏரியால நீங்க லைக் வந்து இப்ப அரியலூர்ல நீங்க வந்து ஒரு டீலர் எடுத்து ஷோரூம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம சைடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அரியலூருக்கே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் பண்ணி கொடுப்போம். அதனால உங்க ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே என்கொயரி பண்ணும்போது அந்த லீட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வரும் சார். அதுல இருந்து நீங்க பிசினஸ் பண்ணலாம். இப்போ நிறைய இவங்க சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா டீலர்ஷிப் எடுத்தது வந்து போட்டிருப்பாங்க. இப்போ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எப்படியும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு எப்படி டீல் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது இல்லாம உங்களுக்கு ஆர்கிடெக்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். உங்க மூலியமா வர கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஆர்கிடெக்ட் சப்போர்ட் உங்க மூலியமா போறதுனால உங்களுக்கு அதுலயும் பெனிஃபிட் இருக்குங்க சார். கிளைண்ட்டுக்குமே நீங்க நல்லா உங்களுக்கு வந்து 3D 2D டிசைன்ஸ் எல்லாமே நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு அமௌண்ட் கொடுத்தேன், ப்ராடக்ட்டை கொடுத்தாங்க, அதுக்கு மேல என்ன பண்றது அந்த மாதிரி இல்லாம பேக் போனா வந்து எல்லா விஷயமும். ஆமா சார், எல்லாமே அதுவும் லைஃப் டைமுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து இங்க ஒரு வேர் ஹவுஸ் தான் வந்திருக்கும், இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஆக்சுவலா இது எங்க இருக்கு மேம்? இங்க இருந்து தான் எல்லாத்துக்கும் போகுது. அதை பத்தி சார் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாமே இங்க இருந்து தான் சார் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இங்க இருந்து தான் மெட்டீரியல்ஸ் வந்து லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆயிட்டு இருக்கு சார். ஸோ இங்க தாங்க சார் எல்லா ப்ராடக்ட்டுமே ஸ்டாக் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்மள்ட்ட 2 வேர் ஹவுஸ் இருக்குங்க சார். ஒன்னு தமிழ்நாட்டுல நம்மள்ட்ட இருக்குங்க சார் 2 வேர் ஹவுஸ் இருக்குங்க. இன்னொன்னு வந்து விஜயவாடால இருக்குங்க சார். அங்க இருந்துமே நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சார். ஓகே, இது தமிழ்நாட்டுக்கான வேர் ஹவுஸ்ங்க சார். ஓகே, இப்போ நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லா ப்ராடக்ட்டும் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் சார்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்டன் கிளிட்டர் பார்க்க போறோம் சார். பாத்தீங்கன்னா அதுல ஒரு 20+ மேல நம்மகிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குங்க சார். ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கும் சார். ஓகே, இப்போ இது வந்து எங்க லே பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்து டைரக்ட் வால்ல நீங்க லே பண்ணிக்கலாம் சார். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச ஸ்டேஜ்லயே இப்போ பூச்சி வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லயே நம்ம டைரக்டா சீட்டோட பேக் சைடு க்ளூ போட்டு டைரக்ட் வால்ல லே பண்ணிக்கலாம் சார். பண்ணாம அது டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்க ரீயூஸ்மே பண்ணிக்கலாம் சார். ஓகே, சோ அதுக்கு ஏத்த மாதிரி பின்னாடி கிரிப்ஸ் கொடுத்திருக்கீங்க. கொடுத்திருக்கோம் சார். அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்குங்க சார், கலர் ஃபேடிங்க்கு மட்டும். ஓகே, இப்போ வந்து கிளிட்டர் இது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க சார். 1 by 1 நம்ம பார்க்கலாங்க. ஓகே, இப்போ இது இவ்வளவு பெருசு இருக்குங்க, எவ்வளவு சைஸ் வரும் சார்? இதோட ஷீட் பாத்தீங்கன்னா 8x4ங்க சார். அதாவது 8 அடி நீளம் 4 அடி அகலம் வரும். ஒரு ஷீட் பாத்தீங்கன்னா 32 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும் சார். இப்போ இது நல்ல பெரிய ஏரியா இருக்குனாலும் இப்போ ஒரு 10க்கு 10 ரூம்னா 3 ஷீட் இருந்தா போதுங்க சார். யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ ரெண்டல்ல இருக்காங்க அந்த மாதிரினா நம்ம எடுத்துட்டு போய் கூட இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் சார். யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, சூப்பர். இப்போ நீங்க ஒரு ரெண்டலா வந்து ஆபீஸ் எடுக்கறீங்களா, டெக்கார் பண்ணனும்னா இது யூஸ் பண்ணிட்டு வேற இடத்துக்கு கொண்டு போய் கூட நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்க பெர்மனன்ட்டா உங்க பில்டிங்ஸ்க்கு எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் எதுவும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இதுலயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க சார். சோ ஒவ்வொன்லயே பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்டாக் இருக்குங்க சார். சோ இங்க இருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்க. லோடிங் அண்ட் அன்லோடிங் எல்லாமே இங்க தான் சார் இருக்கு. ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் ரெடி டு ஸ்டாக் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குங்க சார். இது ஒரு பேட்டர்ன் இல்லைங்களா? இது ஒரு பேட்டர்ன் சார். இது வந்து பாலிகிரானைட்டோட பேட்டர்ன் சார். ஒபேரா ஆரஞ்சு சார் இந்த பேட்டர்னோட. கிரானைட் ஃபீல் இருக்கு. கிரானைட் ஃபீல் இருக்குங்க சார். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்போ டைல் கிரானைட் அந்த மாதிரி இல்லாம இப்போதைய ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் தாங்க சார் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ணனும், அதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸஸா போறீங்க. அது டைரக்டாவே லே. ஆமாங்க சார். இப்போ பெயிண்ட் பண்றோம்னா இப்போ நம்ம குழந்தைக்கு இருக்குனாலோ சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னா அது நம்ம ரிட்டர்ன் நம்ம பெயிண்ட் தான் பண்ணணும். பட் இந்த மாதிரி ஷீட் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படினாலும் ஒரு 40 இயர்ஸ்க்கு நமக்கு லைஃப் வரும் சார். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றப்போ என்ன மாதிரி ஒரு ஃபினிஷிங் தருதோ ஸ்டில் லைஃப் லாங் அதே மாதிரி தாங்க சார் இருக்கும். இது இப்போ இந்த ஃபயர் இதெல்லாம் எல்லாமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்குங்க சார். எதுவுமே பண்ணாதீங்க சார். PVC மெட்டீரியல் தாங்க சார். எதுவுமே ஆகாதுங்க. சோ இதெல்லாம் பார்த்தோம்னா அது பேட்டர்ன் எல்லாம் சார். இது எல்லாமே அதோட பேட்டர்ன் தாங்க சார். இதோட நேம்லாம் அப்படி சொல்லிருங்க. இது பாத்தீங்கன்னா மெட்டலைஸ் கோல்டுங்க சார். ஓகே, இந்த பிங்க்ங்க இது வந்து pearl பிங்க்ங்க சார். இது சோ ஒவ்வொருலயும் ஒவ்வொரு இது இருக்குங்க சார். ஓகே, சோ இது எல்லாமே ஸ்டாக்ஸ். இது எல்லாமே ஸ்டாக்ஸ் தாங்க சார். எவ்வளவு பெரிய சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்க பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே, இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் உங்க ஸ்டாப்ஸே போவாங்களா இல்ல? இல்லங்க சார். இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நமக்கு டீலர்ஸ் இருக்காங்க சார். இப்போ தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நமக்கு டீலர் இருக்காங்க சார். சில லொகேஷன் வந்து வேகண்டா இருக்காங்க. இப்போ கன்னியாகுமரியில இருந்து ஒரு லீடு வருதுன்னா அந்த லீடை நாங்க ஷேர் பண்ணிடுவோம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டீலர் வந்து அந்த லீடை ஃபாலோ பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க சார். இப்போ லேயிங் கூட வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ கார்பெண்டர் பில்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, ப்ராடக்ட்டா கேட்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணுவோம் சார். ப்ராடக்ட் மட்டும் கொடுங்க அப்படினா அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டோட பண்ணி கொடுப்போம் சார். லேபரோட பண்ணி தருவோம். ப்ராடக்ட்டா வேணும்னாலும் நாங்க சேல் பண்ணுவோம் சார். ரெண்டுமே நம்ம தந்துட்டு இருக்கோங்க சார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா WPC பேனல்ஸ்ங்க சார். சோ நம்மள்ட்ட ஸ்டாக்கா இருக்கிறது பாக்ஸ்ல வந்து குவாண்டிட்டியா இருக்கும். அதாவது ஒரு பாக்ஸுக்கு 16 பீஸ் 18 12 இந்த மாதிரி வந்து பாக்ஸா குவாண்டிட்டியா இருக்கும் சார். சோ இத பத்தி பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம தனியா பார்க்கலாம் சார். ஓகே, சோ இந்த மாதிரி தான் உள்ள இருக்கும் இல்லீங்களா? ஆமாங்க சார், இந்த மாதிரி தான் உள்ள இருக்குங்க. இது வந்து எதுக்காகனா இப்போ வால்ஸ்லாம் வந்து டெக்கர் பண்ணிக்கலாம் சார். டிவி யூனிட், ஹிடன் டோர், சீலிங்க்கு அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ இன்டீரியர்ல தவிர எல்லா பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஹைலைட் பண்ணனும், உங்க வாலை ஹைலைட் பண்ணனும்னா இந்த மாதிரி பேனல் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ரிசப்ஷன் ஏரியா, டிவி யூனிட், ஹிடன் டோர், மாதிரி ஃபால் சீலிங்ல எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். அண்ட் தென் இதோட ஹைலைட் பாத்தீங்கன்னா இடையில ஒருத்தருக்கு அந்த ஃப்ளூட்டட் சார். இதுல வந்து நம்ம லைட்டிங் வச்சு பண்றோம் போது இன்னும் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் சார். இப்போ கஃபே ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி பேனல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு வுட்டோட ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல. ஆமாங்க சார். இப்போ நார்மலா நம்ம ஒரு வுட்லயே நம்ம பண்ணனும்னாலும் அது காஸ்டும் அதிகமாகும், அதே டைம் வந்து லைஃப் வராதுங்க சார். உங்களுக்கு கரையான் பிடிக்கிறது, தண்ணி பட்டா பல்ஸ் ஆகுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வுடன் ஃபினிஷிங்ல இருக்கும், நல்ல லைஃப் வரும் சார். இது நம்ம வீட்லயே ஒரு டெக்கார் பண்றோம், ஒரு ஹோம் தியேட்டர் பண்றோம் அப்படிங்கும்போது அதுக்குள்ள ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் சார். ஓகே, இப்போ இது ரீயூஸ் பண்ணலாம். கண்டிப்பா ரீயூஸ் பண்ணலாம் சார். ஜஸ்ட் இது டைரக்ட் வால்ல நம்ம வந்து அலுமினியம் சேனல்ஸ் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவோம் சார், கிளாம்ப் வச்சு. அண்ட் தென் நம்ம ரீயூஸ் பண்ணும்போது நம்ம சேனலோட ஸ்க்ரூவிங் ரிமூவ் பண்ணிட்டோம்னா
எடுத்துக்கலாம் சார். பண்ணிக்கலாம். இப்போ இது எவ்வளவு ஃபீட் வரும்? இது பேனல் பாத்தீங்கன்னா 9.6 வரும் சார். 9 அடி வரும் ஹைட். வித் வந்து ஒவ்வொரு பேனலுக்கும் மாறி மாறி வரும் சார். இப்போ 5.5 இன்ச் 6 இன்ச் அந்த மாதிரி இன்ச்சஸ்ல வரும் சார் ஒவ்வொரு பேனலும். இல்ல என்னென்ன பேட்டர்ன்ஸ் கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிருங்க சார். இப்போதைக்கு மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட மட்டும் தான் சார் 6 மாடல்ல 30 கலர்ஸ் இருக்குங்க. சோ 30மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வுட் ஃபீலிங் தாங்க சார் கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா SPC ஃப்ளோரிங் பார்க்க போறோம் சார். அது பாத்தீங்கன்னா ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசிட் சார். மிக்ஸ்டு பிளாஸ்டிக் வித் ஸ்டோன். சோ இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலா வீட்ல பாத்தீங்கன்னா டைல் கிரானைட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஜில்லுன்னு தான் இருக்கும், வெயில் அடிச்சாலும் சேம் ஜில்லுன்னு தான் இருக்கும். மோஸ்ட்லி லேடிஸ்க்கு வயசானவங்களுக்கு அது சேராது. ஆல்சோ நடக்கிறப்ப கால் வலி. ஆமாங்க சார். அந்த அதை நம்ம ரீயூஸ்மே பண்ண முடியாது சார். இப்போ பில்டிங்ல எல்லாம் இருக்கவங்களுக்குலாம் இப்போ டைல் கிரானைட் போறாங்கன்னா ஆல்ரெடி பில்டிங்கே வெயிட்டா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் நம்ம யூஸ் பண்றோம்னா இன்னும் ரொம்ப அது வெயிட் தான் இதாகும். ரீயூஸ் பண்ணாலும் உடஞ்சிரும். ஆமாங்க சார். ரீயூஸ் பண்ணாலும் உடஞ்சிரும். ஸோ நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா SPC ஃப்ளோரிங். இது ஃப்ளோரிங் ஈவனா இருந்தா போதும் சார். ஒரு போர்டோட இன்னொரு போர்டு வந்து இன்டர்லாக்கிங் தான். அண்ட் தென் வந்து அக்சசரிஸ்மே வரும் சார். ஸோ இப்போ டைலுக்கு எப்படி ஸ்கட்டிங் ஸ்டேர் நோஸ் ரெடியூசர் வருமோ சேம் அதே மாதிரி SPC ஃப்ளோரிங்க்கும் எல்லா அக்சசரிஸும் இருக்குங்க. நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார் உங்களுக்கு ஸ்டில் ஒரு 40 to 50 இயர்ஸ் லைஃப் வரும் சார். ஓகே. இப்போ இந்த மாதிரி தான் இருக்குங்களா? ஆமாங்க சார். இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஒரு போர்டோட இன்னொரு போர்டு வந்து இன்டர்லாக் ஆயிடும் சார். இதுல எத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்கு? இதுல மொத்தம் 6 மாடல் இருக்குங்க சார். 6 மாடல் இன்டர்லாக் பண்றதா? இன்டர்லாக் பண்றதா சார். பெஸ்டிங் அதல எதுவுமே கிடையாதுங்க சார். ஃப்ளோர் வந்து ஈவனா இருந்தா போதுங்க சார். ஒரு போர்டோட இன்னொரு போர்டு வந்து இன்டர்லாக் ஆயிடுங்க. கீழ வந்து கிரிப்க்கு இந்த மாதிரி. ஆமாங்க சார். ஃபோம் வந்துரும் சார் அட்டாச்மென்ட்டா. ஓகே. இதுல எத்தனை கலர்ஸ் சொன்னீங்க? 6 கலர்ஸ் இருக்குங்க சார். ஒரு பாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 8 பீஸ் வருங்க. எவ்வளவு ஏரியா அது கவர் ஆகும்? பெர் பாக்ஸ் 18 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும் சார். இது மட்டும் கிடையாதுங்க. இப்ப பார்த்த வரையும் சரி இதுக்கு மேல பார்க்க போற ப்ராடக்ட் எல்லாமே கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். 100% வந்து ரீயூஸ்மே பண்ணிக்கலாங்க. ஓகே. மேக்ஸिमम பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்ங்கறப்போ நீங்க ரீயூஸ் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகற அது மேல இருக்கும். சோ அந்த மாதிரி இதுக்குலாம் அது நல்லா யூஸ் ஆகும். ஆல்சோ நீங்க பெர்மனன்ட்டா உங்க இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். நெக்ஸ்ட் இதெல்லாம் எனக்கு டிஃபரண்டா இருக்கு. பார்க்க ஒரு ஸ்டோனோட ஃபீல் இருக்குது. இது என்னது சார்? இது பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் ராக் மாதிரி இருக்கும் சார். ஆக்சுவலா அது வந்து PU ஸ்டோன் பேனலிங் சார். இப்போ நம்ம வீட்டோட இன்டீரியரை ஏதோ ஒரு வால ஹைலைட் பண்ணனும்னா இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது பாத்தீங்கன்னா நம்ம ரீயூஸ்மே பண்ணலாம் சார். சேம் இதே மாதிரி தாங்க. நம்ம வால்ல பேஸ்டிங் தாங்க சார் பண்ண போறோம். ப்ளூ வச்சு நம்ம மெட்டீரியல் ஆக்சுவலா இது PU ஸ்டோன் பாலி யூரிதீன் சார். நல்லா வெயிட்லெஸ் இருக்கு. பார்க்க வெயிட்லெஸ்ஸா இருக்கும் சார். ரொம்ப நமக்கு ஹை லுக் கொடுக்கும் சார். லக்ஸரிஸா இருக்கும் சார் நம்ம யூஸ் பண்றோம். உள்ள இன்டீரியர் ரிசெப்ஷன் சைடு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சார். இப்போ வீட்ல புத்தா ஸ்டாச்சுல வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேக் சைடு வாட்டர் ஃபவுண்டன் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வச்சுக்கலாம் சார். அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இது எவ்வளவு ஏரியா வரும்? இது ஒரு பேனல் பாத்தீங்கன்னா நமக்கு 8 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும் சார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க சார். இப்போ 30 mmல திக்னஸ்மே நமக்கு வாரண்டி இருக்குங்க சார். 30 mmல பாத்தீங்கன்னா நமக்கு 5 மாடல் இருக்குங்க சார். 50 mmல 3 மாடல் இருக்குங்க சார். இதுக்கு கேரண்டி வந்து 10 to 15 இயர்ஸ் நமக்கு லைஃப் வரும் சார். இன்டீரியர்ல யூஸ் பண்றோம் போது இது எல்லாமே இன்டீரியர் மெட்டீரியல் தான். நீங்க இன்டீரியர்ல யூஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு லைஃப் வரும். இந்த மொத்தம் 8 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்கா இருக்கும் சார். வால்ல யூஸ் பண்றோங்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு லக்ஸரிஸான ஃபீல் கொடுக்குங்க. சோ இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் மாதிரி இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். இதெல்லாம் டிஃபரண்டா இருக்கு. ஆமாங்க சார். இது வந்து ஆஃப் மூன் அந்த மாதிரி டிஃபரண்டான டைப்ல இருக்கும் சார். யூனிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட் சார். நார்மலா நம்ம வீட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா இப்ப ரூஃபிங் எடுத்துக்கிட்டாலே ஓடு, ஆஸ்பரா சீட், கூலிங் சீட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம் இல்லையா. இது நம்மளுது பாத்தீங்கன்னா ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட் சார். சோ இப்ப நார்மலா இருக்க சீட்டை காட்டிலும் நம்மளுது வந்து பெட்டரா இருக்கும் சார். ஏன் அப்படின்னா இப்ப சவுண்டே ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடும் சார். நார்மலா இருக்க ஷீட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரானுவல்ஸ் வந்து அடிஷனலா கோட்டிங் இருக்காது. சிங்கிள் லேயரா மட்டும் தான் இருக்கும். சோ ஹீட்டை வந்து அப்படியே நமக்கு உள்ள இருக்கவங்களுக்கு கொடுக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ஷீட் மேல கிரானுவல்ஸ் இருக்கு. இந்த கிரானுவல்ஸ் பாத்தீங்கன்னா மலத்துளி விழுறப்ப அந்த சவுண்ட் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ஆமாங்க சார். சோ இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கல்ல வந்து நம்ம கிரானைட் பண்ணி மேல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சார். இது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் சவுண்ட வந்து அப்சர்வ் பண்ணுமே தவிர உள்ள நமக்கு வந்து இது பண்ணாதுங்க சார். ஓகே. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கும் போல. இதுல மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். இந்த கிரானுவல்ஸ்க்கு மட்டும் 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி தரோம் சார் நம்ம. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இத வந்து நம்ம ரூஃபிங் பர்பஸ்க்காக எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ கார் பார்க்கிங், செட், டெரஸ் இந்த மாதிரி ரூஃபிங் பர்பஸ்க்காக எந்த இடத்துல வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இப்போ சின்ன சின்ன வீடாலாம் பண்ணுவாங்க. அதுக்கு வீட்டுக்குலாம் பண்ண முடியுமா சார்? 100 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எவ்வளவு நாள் நாங்க பண்ணி கொடுப்போம் சார். வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பண்ணிக்கலாம் சார். அது போக பார்க்கிங் இந்த மாதிரி ஷெட் ஐட்டம் எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? இது நார்மலா ஃபேப்ரிகேஷன் வச்சு சேனல் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் ரூஃபிங் மாதிரி தான் சார். சேனல்ல வந்து சேனல்ல பண்ணிக்கலாம். பலகனாலும் பலகனால ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஷீட்டோட இன்னொரு ஷீட் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணுவோம் சார். ப்ரூவிங்க மறைக்கிறதுக்கும் நம்ம அடிஷனலா கிட் கொடுத்துருவோம் சார். ஓகே. இப்போ வந்து பெஸ்ட் ஃபார் சவுண்ட் ரெடியூஷன் ஆல்சோ வந்து ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் சார். அது போக நீங்க கார் பார்க்கிங், மாட்டு கொட்டாய் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதோட சீட் ஹைட் பாத்தீங்கன்னா 7 ஃபீட் ஹைட் வரும் சார். 3 ஃபீட் வித் வருங்க. பெர் ஷீட் 21 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும் சார். சூப்பர் சார். இது பாத்தீங்கன்னா சோஃபிட்டுங்க சார். சோஃபிட் சீலிங். சோ இப்போ நார்மலா பார்த்தா ஜிப்சம் இதெல்லாம் வச்சு சீலிங் பண்ணிருப்போம். ஆமாங்க சார். ஃபால் சீலிங் ஜிப்சம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சாலே வந்து ரெயின் வந்து லீக்கேஜ் ஆகும், வாட்டர் லீக்கேஜ் ஆகும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மணியும் வேஸ்ட், சேம் டைம் நம்ம அதுக்கு ஒர்க் பண்ண டைம் எல்லாமே வேஸ்ட். ஆல்சோ ஈஸியா பிரேக் ஆகும் ஃபிக்ஸ் பண்றப்ப. ஆமாங்க சார். சோ இந்த ஷீட்ல நம்ம யூஸ் பண்றோம், இது இந்த நம்ம சீலிங் யூஸ் பண்றோம் அப்படினா நமக்கு நல்ல லைஃப் வரும் சார். தென் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் இது என்ன
ஃபினிஷிங்ல material இருக்கும். இது PVC மெட்டீரியல் சார். தான். வுட் மிக்ஸ்டு பிளாஸ்டிக்ங்க சார். ஓகே. சோ இது வந்து நமக்கு ஒரிஜினல் வுட் லுக்ல வருங்க. அண்ட் தென் நம்ம ரீயூஸ்மே பண்ணிக்கலாம் சார். இதுல மொத்தம் 9 கலர் இருக்குங்க சார். 9மே நமக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வுட்ல தான் சார். இது எவ்வளவு சைஸ் வருங்க? இது வந்து ஒரு பேனல் பாத்தீங்கன்னா 12 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும் சார். ஹைட் பாத்தீங்கன்னா 12 அடி, வித் பாத்தீங்கன்னா 1 அடி வரும் சார். ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபால் சீலிங்ல அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இது யூஸ் பண்ணிக்கலாம் சார். நார்மல் சேனல்ல ஒரு பேனலோட இன்னொரு பேனல் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடுவோம் சார். பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இடையில இந்த கேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டிங் வச்சு யூஸ் பண்றோம் ரொம்ப நல்லா. இப்போ இது கான்கிரீட் வால்ல தான் ஃபிக்ஸ் பண்ணனுமா இல்ல இந்த மாதிரி ஷீட் கடியிலயும் போடலாமா? நார்மலா இப்போ எந்த இதனாலும் சீலிங் யூஸ் பண்ணும்போது எல்லா சீலிங்குமே நார்மலா பாத்தீங்கன்னா சேனல் வச்சு தான் பண்ணுவோம். அப்படிங்கும்போது இந்த ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் சார். பண்ணலாம் சார். ஓகே சூப்பர். நீங்க நார்மல் ஷீட் போட்றீங்க அதுக்கு ஹீட் வரக்கூடாதுன்னா கூட இந்த மாதிரி ஃபால் சீலிங் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோஃபிட் ஃப்ளூட்டடுங்க சார். இப்போ நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா சோஃபிட் சீலிங் பார்த்தோம். அது வந்து அதோட வித் வந்து கொஞ்சம் பிராடா இருக்கும் சார். இது பாத்தீங்கன்னா அதுலயே ஃப்ளூட்டட் சோஃபிட் ஃப்ளூட்டட். இதுமே பாத்தீங்கன்னா சீலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். சீலிங்க்கு யூஸ் பண்ணலாம், நம்ம வால்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சார். அது கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஆமாங்க சார். இது கொஞ்சம் ஃப்ளூட்டடா இருக்கும் சார். ஓகே. சோ இதுமே வந்து நீங்க கமர்ஷியலா இருக்கட்டும் ரெசிடென்ஷியலா இருக்கட்டும் யூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப லக்ஸரிஸா இருக்கும் சார். இதுவும் ஃபால் சீலிங்க்கு ஆல்டர்னேட்டிவ் தான். ஆமாங்க சார். இப்போ ஜிப்சம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குலாம் ஆல்டர்னேட்டிவ் தான் சார். நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது வுட்டா PVC-ன்ற ஒரு கன்ஃபியூஷனே இருக்கும் சார். சோ அந்த அளவுக்கு வந்து யூனிக்கா இருக்கும். இது எவ்வளவு ஃபீட்டுங்க வரும் இது? இது ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஃபீட் வரும் சார். 12 ஃபீட் வருங்க. ஓகே. பெர் பாக்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா நமக்கு 12 பீசஸ் வரும் சார். இது இன்டர்லாக்கிங் தானா? இது இன்டர்லாக்கிங் சார். ஒரு பேனலோட ஒரு பேனல் வந்து இன்டர்லாக் ஆயிடும் சார். நம்ம ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிக்கலாங்க. அண்ட் தென் நீங்க ரீயூஸ்மே பண்ணிக்கலாம் சார். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபயர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே PVC மெட்டீரியல் தான் சார். சோ வந்து ஃபயர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குங்க. இருக்கும். ஓகே. இப்போ வந்து இதுல கலர்ஸ் எந்த மெட்டல் வரும்? இதுல மொத்தம் 6 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். 6மே உங்களுக்கு நேச்சுரல் வுட் மாதிரி தான் சார் வரும். இந்த மாதிரி ஒரு லைட் கலர்ல இருக்கு. ஆமாங்க சார். லைட் கலர்ல இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு பாக்ஸா தான் சார் வரும். இதெல்லாம் வந்து இன்டீரியர்க்கானது. இன்டீரியர்க்கானதுங்க சார். இப்போ எக்ஸ்டீரியர்க்குலாம் நம்ம எக்ஸ்டீரியருக்கு செப்பரேட்டா ப்ராடக்ட் இருக்குங்க சார். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. சோஃபிட் எக்ஸ்டீரியர் சார். இப்போ நார்மலா எக்ஸ்டீரியர் வால்ல வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க, கலர் ஸ்டோன் ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்கும் சார். சோ இது வந்து சோஃபிட் எக்ஸ்டீரியர்ங்க. இது டைரக்ட் வால்ல வெளிய நம்ம லே பண்ணிக்கலாம் சார். வெளியவே லே பண்ணிக்கலாம். எலிவேஷன்ல லே பண்ணிக்கலாம் சார். எவ்வளவு வெயில் மழைனாலும் அஃபெக்ட்டே ஆகாதுங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்றப்ப எந்த ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன ஒரு ஃபினிஷிங் இருக்கோ ஸ்டில் லைஃப் லாங் அதே மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு ஒரு வெயில்ல இருக்கனால இது ஃபேட் ஆகாது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாதுங்க சார். சூப்பர்ங்க. இது செமையா இருக்கு. இதுல என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கு? இதுல மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். உங்களுக்கு ஒரு 30 ல இருந்து 40 இயர்ஸ் வரை லைஃப் வருங்க. இது நல்லா அகலமா இருக்கு. ஆமாங்க சார். என்ன சைஸஸ் வரும்? இது பேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 அடி ஹைட் வரும் சார். 1 அடி வித் வருங்க. பெர் பேனல் வந்து 12 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும் சார். இதுவுமே ரீயூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க நீங்க மாத்தணும் அப்படின்னா அத அழகா எடுத்து இன்னொரு இடத்துல நீங்க ஷிஃப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இது வந்து எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாம செமி எக்ஸ்டீரியர் கூட போர்ட்டிகோ. ஆமாங்க சார். போர்ட்டிகோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார். மொத்தத்துல எக்ஸ்டீரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமி எக்ஸ்டீரியர்ல யூஸ் பண்ணிக்கலாம், டைரக்ட் எக்ஸ்டீரியர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்க வந்து ஒரு வீட்டோட எலிவேஷன் போர்ஷன் லைக் வந்து காம்பவுண்ட் வால்ல இல்ல வீட்டோட எலிவேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓகே. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சார். நல்ல லைஃப் வருங்க உங்களுக்கு. ஓகே. சோ வீடியோ ஃபிளாஷ் ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேம் இப்போ நம்ம கம்பெனி வந்து கரூர்ல இருக்குன்னு சொன்னீங்க. கொஞ்சம் ரொம்ப லாங்ல இருந்து வரவங்களுக்கு எப்படி வரணும்னு அட்ரஸ் பண்ணி சொல்லுங்க சார். இப்போ நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல லொகேட் ஆயிருக்கு சார். ஹோண்டா ஷோரூம் நியர்பை இருக்குங்க. சோ ஆபீஸ் டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock இருந்து ஈவினிங் 6:30 வரை இருக்குங்க சார். ஓகே. வீக் டேஸ்ல எல்லா நாளும் வர்க்கிங் அத பத்தி சொல்லுங்க. எவ்ரி சண்டே மட்டும் ஹாலிடேவா இருக்குங்க சார். பட் நீங்க கால் பண்ணீங்கன்னா எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சார். சண்டே தான் மேக்ஸிமம் எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க. சோ அதுக்காக கேட்டேன். கால் பண்ணீங்கன்னா எங்க டீம்ல இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க சார். ஓகே ரைட். சோ இப்போ வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கோம். ஆல்சோ நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ புதுசா ஒரு நியூ அப்டேட்னா ரெகுலரா இதெல்லாம் பார்க்கலாம். சோஷியல் மீடியா பத்தி சார். இப்போ நார்மலா நம்மளோட சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரி இருக்குங்க சார். எல்லாத்துலயுமே நீங்க பிசினஸ் பெஞ்ச்னு டைப் பண்ணாலே இப்போ நம்மளது பாத்தீங்கன்னாலே ஒரு 4-5 பேஜஸ் இருக்குங்க சார். எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். கான்டாக்ட் நம்பர் கீழ கொடுத்துறோம் சார். அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சார். இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, ஆல்சோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அதுக்கு மாதிரி பிசினஸ் பெஞ்ச் தமிழ்னு சொல்லி ஒன்று பேஜ் இருக்கு. ஆல்சோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ரெகுலர் அப்டேட் பார்த்துக்கலாம். சரிங்க மேம். வரவங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸா பண்ணுங்க. கண்டிப்பாங்க சார். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டு தான் சார் இருக்கும். ஸோ எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணிச்சுன்னா கான்டாக்ட் டீடைல், எக்ஸாக்ட் லொகேஷன் டீடைல், மற்ற சோஷியல் மீடியா லிங்க்ஸ், மற்ற வாட்ஸ்அப் லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருங்க. செக் பண்ணி பாருங்க. இவங்க சொன்ன டைம்ல நேர்ல இல்லை ஆன்லைன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க இடத்துக்கு தேவையான கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக வேற பார்க்கலாம். இது பாய் சனி வந்தா. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.